இது ரொம்ப விசித்திரமான ஒரு சைக்கிள். ஆரம்ப காலத்தில் இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்த ஜெர்மன் மேட் சைக்கிள். வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, இது வந்து போலீஸ்க்கு 300, ஹெல்த் ஒர்க்கருக்கு 300, போஸ்டலுக்கு 300 கொடுத்தாங்க இந்த சைக்கிள். இது பார்த்தீங்கன்னா இது துப்பாக்கி வைக்கிறது, போலீஸ்காரங்க யூஸ் பண்ண துப்பாக்கி வச்சுக்கலாம். துப்பாக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி கத்தி எடுத்துக்குவாங்க, இது சோடு, இது கத்தி எடுத்து இது பண்ணிக்கலாம். இது மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு டயர் கிடையாது. அந்த காலத்தில் டயர் பாருங்க, இது ஸ்ப்ரிங்காக இருக்கு பாருங்க, ஸ்ப்ரிங்காக இருக்கும் உள்ள டயர் இல்லாத ஒரு சைக்கிள். இதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகி டயர் கியர்லாம் வந்துச்சு. இது அந்த லேடிஸுங்க, வெள்ளைக்கார பொம்பளைங்க யூஸ் பண்ணுற சூயிங் மெஷின். இன்னும் எல்லா சூயிங் மெஷினும் ஒர்க் ஆகுது. இது வந்து செல் நம்பர் 172. சுபாஷ் சந்திர போஸ் மெட்ராஸ் சென்ட்ரல் பிரிசனில் ஒரு நாள் ராத்திரி அவர் தங்கினார். அன்னைக்கு அவர் இருந்த செல்லோட ஜன்னல், அதை அவங்க செல்லை சென்ட்ரல் பிரிசனை உடைக்கும் போது அதை நான் வாங்கி இங்கே வச்சிருக்கேன். மிச்சம்லாம் இன்னொரு மியூசியத்தில் இருக்கு. ஸோ இந்த இதை வந்து நான் உங்களுக்கு திறந்து காமிக்க போகிறேன். எங்ககிட்ட இருக்கிற விசித்திரமான பூட்டெல்லாம் போட்டு அதை பூட்டி வச்சிருக்கோம். இதை திறக்கிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் வேணும். வேற யாராவது திறந்தாங்கன்னா அதுக்குள்ளே நாங்கள் வந்து பிடிச்சிக்குவோம். கேமராலாம் இருக்குது, சவுண்டெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இந்த பூட்டே ஒரு அற்புதம். இப்போ இதை நான் திறக்க பார்க்க போகிறேன். இதில் ஓட்டை எங்கேயும் இல்லை, இருந்தாலும் இழுத்து பார்க்க திறக்க மாட்டேங்குது. நான் திறக்க போகிறேன் இந்த பூட்டை. இந்த பூட்டே ஒரு அற்புதமான ஒரு மியூசியம் பீஸ். ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையில் போட்டு நான் திருப்புறேன். திருப்ப இங்கே இன்னொரு ஓட்டை தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஓட்டை தெரியுது. அதுக்கு ஒரு சாவி இங்கே இருக்குது, அந்த சாவியை போடுறேன். ஆனால் அந்த சாவியை போட்டால் கிளச் ஆக மாட்டேங்குது, பூட்டு திறக்காது, கிளச் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் வேறு ஓட்டை இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே ஒரு ஓட்டை இருக்குது, இன்னொரு சாவி இருக்குது. அந்த சாவியை அங்கே போடுறேன். அந்த சாவியை போட்டால் கிளச் ஆகுமான்னு பார்க்கணும் இது. ஸோ அதை திருவிட்டு இருக்கேன். இப்போ இது டைட்டாக கிளச் ஆகுது. கிளச் ஆகிட்டு இப்போது இதை திருப்பினேன்னா பூட்டு திறந்துக்கும். ஸோ இவ்வளோ சாவி போட்டு ஒரு பூட்டை திறக்கணும். ஸோ அதை திறந்துட்டேன். ஓகே, அது திறந்துட்டேன். ரொம்ப அழகான ஒரு டெக்னாலஜி. இத்தனை பூட்டு போட்டு திறக்கணுன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அடுத்த பூட்டு அது பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இதுவும் ஒரு கோண சாவி, இது ஒரு கோண பூட்டு. திறக்க பார்க்குறேன், ஆனால் திறக்க முடியல. ஏன்னா என் கையை அப்படி பிடிச்சிட்ருக்க, திறக்க மாட்டேங்குது. என்ன அழகாக பண்ணியிருக்காங்க, சாதாரண கான்செப்ட். இது நானே இதை அமுக்கிக்கிட்டு இருக்கேன் திறக்க விடாமல். அதனால் இந்த பூட்டை இப்படி தலை கீழே அப்படி மாற்றிட்டு இப்படி திறந்தால் திறக்குமா பார்க்கலாம். ஆஹா, திறக்குது. ஸோ அதையும் திறந்துட்டு தூக்கி போட்டுடுறோம். போட்டுட்டு இதை வந்து திறந்துட்டோம். இது வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் காப்பி ஃபோட்டோவால்டிக் பேப்பரோடு அதை ப்ரொடெக்ட் பண்ணேன். அதுதான் இந்த ஒரிஜினல் ரவிவர்மா. ரவிவர்மாவோட பியூட்டி என்னன்னா, இவர் தான் பூஜாரி, ரவிவர்மாவோட பூஜாரி. அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் ரவிவர்மா. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே ரவிவர்மா பெயிண்டிங்காக இருக்கும். ஆனால் எல்லாம் முக்கால்வாசி டூப்ளிகேட். ஏன்னா இங்கே பெருசாக ரவிவர்மான்னு சைன் போட்டிருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரவிவர்மா முக்கால்வாசி பெயிண்டிங்கில் அவர் சைனே போடல. அவரோட ஒரிஜினல்லாம் அவர் சிக்னேச்சர் அவ்வளோ இருக்காது. ஏதாவது 1-2 இருக்கலாம். இதுவும் அது மாதிரி ஒரிஜினல். டெஸ்ட்லாம் பண்ணியாச்சு. டெஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட் இங்கே இருக்குது, ரவிவர்மா ஒத்தென்டிசிட்டி சர்டிஃபிகேட்.